கரெக்டாக இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 வருடப்பிறப்பு. ஈவினிங்கால் சரி ஏதாவது ஒரு கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோமா, மைண்ட் செட்டில் ஒரு கோயிலை பிக்கப் பண்ணிட்டோம். பிக்கப் பண்ணிட்டு போனால் அங்கே வேறு மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. சரி சொல்லாமலே இன்னொரு கோயில் போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம கருவா டேர்ன் பண்ணி போச்சு. அங்கே போனால் இந்த கோயில் எனக்கு வேணாம் ஏன்னா நான் வேணுனது ஒன்று வந்துட்டு நடக்காதனால வேணான்ட்டேன். பார்த்தா அவரவே அங்கே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. யார் அவருன்ட்டு தான் வெயிட் பண்ணி பாருங்க. இவர் தான் எவ்வளோ அழகாக அன்றைக்கி பார்த்தா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கோயிலுக்கு வேணான்னு சொல்லிட்டு போனால் பார்த்தா அவரவே அங்கே செட்டப் பண்ணி அழகாக வள்ளி தெய்வானையோடு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வீடியோவில் கூட இப்படி இருக்கும், நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த செட்டு ஃபுல்லாக வெறும் உட்டு தான், அந்த செட்டப் தான் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. சித்திரை வருடப்பிறப்புக்கு அந்த கோயில் இது ஒரு ஸ்பெஷலு. அப்புறம் பார்த்தா அங்கே பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாமே அழகாக பரதநாட்டியம் ஆடிட்டு செம்மையாக அழகாக இருந்துச்சுங்க. நிறையா பசங்க இருந்துச்சுங்க. இதில் நாங்கள் ஒரே ஒரு சாங் மட்டும்தான் வீடியோ எடுத்தோம். அது என்ன கோயில்னால் என்னோட ரொம்ப 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 மதுரையிலேயே எவ்வளோ அழகான கோயில்கள் இருந்தாலும் இது ரொம்ப பிடிச்ச கோயில். நம்ம இன்மையிலும் நன்மை தேவர் கோயில். இந்த கோயில் போனாலே எனக்கு எல்லாமே மைண்டு அப்படியே ஷார்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக சும்மா அங்கே போய் எங்கள் அப்பனை பார்த்து கும்பிட்டாலே மன நிம்மதியும் மன நிறைவும் ஏதோ நிறையா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லும் இருக்கும். போயிட்டு அப்படியே இந்த 108 போற்றிங்களை சொல்லிட்டு வந்தால் தான் மன திருப்தியாக இருக்கும். ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அந்த 108 போற்றியை போட்டுட்டு அந்த சிவபெருமாளை மனசில் நினச்சி இருக்கிற குறைங்களெல்லாம் கூறிட்டு வந்தால் குறைங்கள்லாம் தீர்ந்த மாதிரி ஒரு பெரிய மன நிம்மதி இருக்கும். நினச்ச கோயில் ஒன்று, போன கோயில் ஒன்று, வந்து சேர்ந்த கோயில் ஒன்று. ஆனால் நம்ம எந்த கோயில் வேணான்னு சொன்னோமோ அவரவே முன்னாடி பார்த்துட்டோம். செம்ம குட்டி பொண்ணுங்களாம், இதை விட ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணுங்களாம் அழகாக கொட்டிகிட்டு இருந்துச்சுங்க டான்ஸு. நான் எதுவுமே முடிவு பண்ணல. திடீர்னு என்னென்ன கோயிலும் ஏதோ கோயில் போனா சொல்லி முடிவு பண்ணிட்டு சடனா வண்டி அதுவா ஆனா இவன் விட்டேன்னா ஓடி இருக்கியான் தண்ணின்னு வந்தா பார்த்தா இவங்க நல்லா பழங்களா டான்ஸ் மறக்காம பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.